ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஹரிஷினி பேசுகிறேன். இப்போ உங்களுக்கும் இந்தமாரி கிராஃப்ட் ஆப்லாம் வேணும்னா உங்களுக்கும் அந்த அம்மன் ஃபோட்டோவில் மாரி நீங்கள் கஷ்டப்பட்டு பேனர் அடிக்கவே தேவை. கிராஃப்ட் ஆப்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை எடிட் பண்ணுங்கள், உங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஓகேவா? இப்போ அந்த கிராஃப்ட் ஆப்பை பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், அது 100% ஃபுல்லாக சேஃப்டி. உண்மையாலுமே சொல்கிறேன், 100% சேஃப்டி. உங்களுக்கும் இந்தமாரி கிராஃப்ட் ஆப் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன்ல, இதில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோவுக்கு வந்துடலாம். கொஞ்சம் திருப்பிடுச்சு. சும்மா தான் நான் டூப்ளிகேட் பேய் படம் மாரி பார்த்தேன். எனக்கு ஒரு கனவு வந்தது, நிறைய கனவு வந்தது. அந்த கனவுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். என்ன கனவுன்னு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் ரொம்ப தனியாக யாரும் இல்லாத ஒரு ரூமில் படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பேயுங்க கூட சேர்ந்து பார்க்குற மாரியே இருக்கும். உண்மையாக தான் நான் சொல்கிறேன். என்னடா எங்கள் வீடியோக்காக எப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காது, நான் உண்மையாக சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்டோரியை சொல்கிறேன், நீங்கள் அது உங்கள் ஓன் ரிஸ்கில் கேளு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போடலாம். இது உண்மையாக எனக்கு அன்னைக்கு நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக பள்ளி இப்போ நம்ம ரீசெண்டாக என்ன பார்க்க வந்திருக்கோன்னா, நான் இந்த வீடு இல்லை, வேறு வீடுங்க. அது எங்கள் பழைய வீடு, அங்கே நடந்தது. அப்போ நான் கனவுன்ற மாதிரி நான் அப்போ ஒரு மேகத்தில் ஒரு பேனர் மாரி ஒரு வந்தது. அதை பார்த்துட்டு அம்மா அது என்னதுமா நான் அம்மாட்ட கேட்டேன். அவங்க செத்து ரொம்ப நாள் ஆகுதுரி, ஆனால் அதுதான் இன்னைக்கு அவங்க பேயாக வருவாங்க, அதனால தான் அப்படி சொன்னாங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்குன்ட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்குன்ட்டு பேய் வேறு நேரம் ஆயிடுச்சு, வாடி எல்லோரும் உள்ளே போகலான்னு போய் தாப்பால் போட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மா அந்த கேலண்டருக்குள்ளே அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த கொஞ்சம் கேலண்டரை பிடியா நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நான் பிடிக்க மாட்டேன், இந்த பேய் தொழில்னு வந்துச்சுன்னா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் பிடிடி அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. சரின்ட்டு பேயெலாம் வராது, பேய் வர கொஞ்சம் டைம் ஆகும்னு நான் பிடிச்சப்ப டப்புன்னு பேய் வந்தது. எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. இதெல்லாம் என் கனவுல வந்தது. இது உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சர்ஸ் பார்க்கணுன்னா உங்கள் கையில் 595959 2 டைம் போடுங்க. அப்போ ஃபஸ்ட்டே இதை நானே நம்பலாம். அப்புறமா தான் தூங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் எனக்கு வந்தது. உண்மையாலுமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாலுமே வந்தது. உங்களுக்கும் அந்த ஏஐ வீடியோஸ்லாம் பார்க்கணுமா? அப்போ நான் சொல்கிற இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் பேபிக்கு அதுமாரி பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அங்கே AVOT 2 போட்டுக்கோங்க, OT அப்படி போடுங்க. அப்படி போட்டால் ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இது என்ன வரும், அது இது பண்ணிட்டே இருக்குன்னா டான்ஸ் ஆடுற மாரி ஒன்று வரும். அது இன்னொன்று ரோஸ் கலரில் போட்டுக்கையில் இன்னொன்று, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இது வரும். அதை இது பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப், ஜென்ரேட் ஆப் அப்படின்னு இருக்கும். ஜென்ரேட் ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு உங்கள் இது பண்ண ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் கொஞ்சம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நான் உங்கள்கிட்ட கொஷின் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? நீட்டாக ட்ரக் இருக்கும், ஆனால் பரவாயில்ல. அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், நான் ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏரோப்ளேன், அடுத்தது காரு, அடுத்தது வண்டி,
அடுத்தது வந்து ட்ரெயின். இதில் நான் ஆன்சரு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடியே நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா ஏரோப்ளேன் தான் கரெக்டான ஆன்சர். சரி, இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா என்ன இந்த அக்கா படிக்கவே படிக்காத, ரொம்ப அடம் பண்ணுமான்ட்டா அப்படிலாம் தயவு செஞ்சு நினச்சிடாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்பவே மனசில் கஷ்டமாக இருக்குது. நான் நல்லா படிப்பேங்க. எனக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குன்ட்டு நான் அழகாக எழுதுவேன், ட்ராயிங் பண்ணுவேன். ஸ்போர்ட்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு, டான்ஸில் நான் தான் ஃபஸ்ட்டு, பார்ட்டியில் நான் தான் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டு. நான் இப்போ என்ன ஆக போகிறேன்னா கலெக்டராக ஆக போகிறேன். நீங்களும் அதுமாரி படிக்கணும். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேளுங்கன்னா ஷேர் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஓகேவா? சரி, உங்களுக்கும் ஏதாவது மண்டை குழப்பத்தில் இருந்தால் நீங்கள் அறிவு ஆப் டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். உங்கள் தாத்தா பாட்டியில் நீங்கள் கவலையே படுவாங்க. உங்கள் தாத்தா பாட்டி வயசுலே ஒரு கதை, அது என்ன ஆப்னா கதைப்பெட்டி ஆப். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் தாத்தா வாய்ஸ் இல்லை உங்கள் பாட்டி வாய்ஸ் எல்லாம் இது பண்ணணும். அப்போ உங்கள் பாட்டிக்கு பாட்டு எதாக இருந்தாலும் பாடு. நீங்கள் நைட்டில் அடிச்சுட்டு தூங்கினீங்கன்னா அப்படியே இருக்கும். அதுவே நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அந்த ஆப்புக்கு கரெக்டாக தெரியும், அதுவாகவே ஆஃப் ஆகிடும். இது 100% இது. நீங்களே ஜெமினி ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போவே விட்டு. ஏன்னா அதேமாரி தான் ஒரு வீடியோவில் ஒரு பொண்ணு ஒரு ஃபோட்டோ இது பண்ணி எனக்கு பிளாக் கலர் சாரி மாரி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஜெமினி ஆப் கொடுத்துச்சு. அது எப்படி கொடுத்துன்னா அவங்களுக்கு எங்கே மச்சம் இருக்குது, ஆனால் அவங்க ஃபுல் கவர்லாம் ட்ரெஸ் பண்ணி தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்னா அந்த ஜெமினி ஆப் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபோக்கஸ் சும்மா சொன்னேன், ஃபோக்கஸ்லாம் பண்ணலை. ஃபோக்கஸ்னால் நான் ஃபோக்கஸ் இல்லை, ஃபோக்கஸ்னால் உங்களுக்கு என்னென்னா போன டைம் அவங்க ஃபோட்டோ பண்ணாங்க, அதில் இந்த மச்சம் தெரிஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற மச்சம் அதான் அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இனிமேல் நான் சொல்கிறேன், இனிமேல் யாருமே தயவு செஞ்சு ஜெமினி ஆப் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? சரி, பாய். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் பேர் ஹரிஷினி. அதுக்குன்ட்டு நீங்கள் ஹர்ஷினி வீடியோன்னு கேட்டால் அது வராது. நீங்கள் இனிஷியல் போட்டு தேம்பையன் சேனல்னு வைங்க, அப்போ தான் வரும். சரி, பாய். தேம்பையன் சேனலுக்கு மறக்காத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு கேம் கொடுப்பேன், அதுவும் அடுத்த வீடியோவில். அதில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா 1 கோடி பணம் தருவேன், ஐஃபோனோட. இல்லைனா நீங்கள் கேட்குற பணத்தை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். பணம் சொன்னெல்லாம் சும்மா நீங்களும் இன்ஸ்டாகிராமு இல்லை நான் சொல்கிறத கேட்டு பண்ணிடாதீங்க. இதை மட்டும் பண்ணாதீங்க, மீதி எது சொன்னாலும் பண்ணுங்க. ஓகேவா? பாய். வரட்டா? இப்போ நான் பேசுகிற நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணிடுவீங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ நான் ட்ரெண்டிங் சாங்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவேன். நீங்களும் நல்லா படிங்க. உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வேணும்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். பாய். எம்ஆர்கே காலேஜ் தான் எல்லாமே ஃபேவரட். நீங்களும் அங்கே சேர்ந்தீங்களா? பிகாம் படிச்சிருந்தாலும் ஏகாம் படிச்சிருந்தாலும் ஏன் 12th 2வதுலேருந்தே படித்தா 2வது படித்து முடித்தா கூட அங்கே அலோட் பண்ணுவாங்க.
அதுக்கு உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வேணும்ல. இப்போ நம்ம மூன்றாம் வகுப்பு பாட்டுக்கள் தான் பாட போகிறோம். பாடலாமா? செந்தமிழ்நாடு பாட்டு யாருக்கும் தெரியலன்னா இந்த வீடியோவை நல்லா கவனமாக பாடுங்க. நான் அழகாக பாடுவேன், ஓகேவா? இப்போ தெரியும் எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது. செந்தமிழ்நாடு என்ன பொறி நீலே இன்பத்தின் வந்து பாயுது காது நீலே எங்கள் தந்தை என்னோடு என்ற பேச்சு நீலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நீலே காவேரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதையே பொன்னை நதி என மேவி ஆறு பலவோட திரு மேடு சிழைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்ன உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சையெல்லாம் சிலவதிகாரமன்றோர் மணியாரம் படித்த தமிழ்நாடு சுப்பிரமணிய பாரதியார். நல்லா இருந்துச்சா? சரி, இப்போ நம்ம விண்ணின் குடை பாட்டு தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியலன்னா இந்த பாட்டை நல்லா ஞாபகம் வச்சு, ஓகேவா? விண்ணின் குடை மணிர் வெள்ளம் ஓடியே மண்ணின் வீணாய் செல்லுதே உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் என்ன வேண்டுமே பொன்னும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே விண்ணின் குடை என்பதில் வியப்பு ஒன்றும் உள்ள மனிதர் பலவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவை ஓடும் நீரை தேக்கே உலகின் பசியை தீர்ப்போமே. அடுத்த நல்வழி பாடத்தில்னா நல்லா கவனிச்சுக்கணும், ஓகேவா? நல்வழி ஆற்று பெருக்கற்று அடிசூடு மண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நற்குந்தார் ஆனாலும் இல்லைன்னா மாட்டார் இசைந்து அவ்வையா. சரி, இப்போ நம்ம இவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 100% யார் தான் அதிகமாக பின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறேன். அவங்க வீடியோவுக்கு யார் யாருக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க யூடியூபர் வீடியோ. இப்போ நான் ஒரு பேர்ஸாக சொல்கிறேன். அதுவும் இது பார்ட் 1. இதில் நான் உங்கள் அம்மாவோட பேரை கரெக்டாக சொல்லிட்டேன்னா நீங்கள் அவுட் இந்த கேம்லேருந்து, ஓகேவா? நான் இதில் எத்தனை பேர்னா 10 பேர், ஓகேவா? நான் இப்போ ஃபஸ்ட்டு 10வது பேர் சொல்கிறேன். 10வது பேர் நந்தினி சொன்னவங்க அம்மா பேர்லாம் அவுட். இப்போ 9th என்ன பேருனா லக்ஷ்மியும் தப்பு, யாரானா போயிடுது. அடுத்தது இப்போ நம்ம 8வது பேர் சொல்லிடுறோம். 8வது பேர் என்னன்னா மீனான்னு சொன்னவங்களும் இந்த கேமில் அது அவுட். அடுத்தது என்ன சொல்ல போகிறோன்னா அந்த பேர் கல்பனா சொன்னவங்களும் அவுட். அடுத்தது என்னன்னா பேர் சும்மா ஆனந்தியும் அவுட். அடுத்து என்ன பேருன்னு சொல்கிறேன், ஓகேவா? முத்தலக்ஷ்மி அவங்களும் அவுட். அடுத்தது பேர் சரண்யா, அவங்களும் அவுட் இந்த கேம்லேருந்து. இன்னொரு பேர் ஹரிதாவும் அவுட். இன்னொரு பேர் என்னன்னா ஜெயஸ்ரீ அவுட். இன்னொரு பேர் என்னன்னா ராஜலக்ஷ்மி. இதில் யார் அவுட்டுன்னு இதில் யார் வின்னு யாருன்னா சொன்னீங்களோ அவுட் ஆனவங்களுக்குலாம் ஒரு கேம் வச்சுருக்கேன். அந்த கேமில் நீங்கள் வின் ஆகணும். அவுட் ஆகிட்டா சரியான பனிஷ்மெண்ட் இருக்கு, ஓகேவா? பாய், வரட்டா.